அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலமாக இந்த ரமலானுடைய காலத்தை நாம் அடைந்து அதிலே தொடராக இந்த இரவு நேர வணக்கங்களிலே நாம் ஈடுபட்டு வருகின்றோம். இந்த ஒரு பிராக்டிஸ் என்பது, பயிற்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் தொடரக்கூடியதாக அமைய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நிறைய நன்மைகளின் வாசல்களை திறந்து விட்டு, நீங்கள் ஏத்திகாப்பு செய்யுங்கள், நீங்கள் தர்மம் நிறைய செய்யுங்க, நீங்க இரவு நேரத்துல நிறைய வணங்குங்க, நீங்க குர்ஆனை நிறைய நீங்க ஓதுங்க, நிறைய நின்று குர்ஆனை நீங்க கேளுங்க, நோன்பு நீங்க பிடியுங்க, இப்படி சஹர்லயே நீங்க சீக்கிரம் எழுந்திருச்சிருங்க. இப்படி பல்வேறு இந்த பிராக்டிஸ் பயிற்சி என்பது நம்முடைய இரையச்ச வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய உதவியால இவ்வளவு நாட்கள் ரமலானிலே கடந்திருக்கிறது. சிறப்பான முறையில நம்முடைய இபாதத்துகள் நம்மால் இயன்ற வரையிலும் புரிந்து வருகின்றோம். பள்ளி படிக்கக்கூடிய, கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளும், வேலைகள் செய்யக்கூடிய, கடுமையான வேலைகள் செய்யக்கூடிய குடும்ப பொறுப்புதாரிகளும் எல்லோருமாக நாம் நோன்பு வைத்து அல்லாஹுக்காக வேண்டி நம்மை நாம் தயார்படுத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்துல அல் குர்ஆனுடைய வசனங்களால் அந்தஸ்துகள் எப்படியெல்லாம் உயர்கிறது மனிதர்களுக்கு என்கிற தலைப்பில தொடர்ந்து நாம் சில தகவல்களையும் சில வரலாற்று நாயகர்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு ஒரு சூரா அல் குர்ஆன்ல இறங்கி இருக்குது. என்ன சூரா அப்படின்னா, அபஸ வதவல்லா அன்ஜா அஹுல் ஆமா. இந்த சூறாவை நீங்கள் தமிழ்ல அர்த்தம் பார்ப்பீர்கள் என்றால் அதுல கடுகடுக்கின்றார், முகம் சுளிக்கின்றார் என்று அர்த்தம் வரும். அபஸ கடுகடுக்கிறாரு, வத்தவல்லா முகம் சுளிக்கிறாரு, மூஞ்ச திருப்பிக்கிறாரு அப்படின்லாம் அந்த வசனத்துல வரும். இது யாரை பற்றி பேசுகிறது? யார் இப்படி முகத்தை சுழிச்சாங்க, யாரு இப்படி கடுகெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வரலாற்றுக்குள்ள போனீங்க. குர்ஆன் சொல்லுது, கியாம நாள் வரைக்கும் ஓதக்கூடிய இந்த வசனம். இந்த வசனம் இந்த இடத்துல நாம அந்த ஆரம்பகால மக்காவுடைய சூழலுக்கு போகணும். நிறைய மக்கள் துன்புறுத்தப்பட்டாங்க, வேதனை செய்யப்பட்டாங்க, ரொம்ப பயங்கரமாக சித்திரவதைக்குள்ளானாங்க. அதுல ஆலு யாசிருடைய குடும்பத்தை பற்றி நாம் ஏற்கனவே சொன்னோம். யாசிர் ரலியல்லாஹு குடும்பம், சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பல்வேறு வகையில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பயங்கரமா சித்திரவதைக்குள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும், மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் எப்படியாவது இஸ்லாத்திற்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல ஸல்லல்லாஹு கோபம் இருக்கும். ஆனால் கோபத்தை விட என்ன ஒரு எண்ணம் இருக்கும்னா, இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த அடிப்படையில அந்த அரபு குலத்தில் உள்ள சில முக்கியஸ்தர்கள் பேச்சுவார்த்தைக்காக வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொன்னா, பதவியால அந்தஸ்தால அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இவங்க சொன்னா குறைஷிகள் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்களை வச்சு பேசலாம், அப்ப அவங்கள்ட்ட நம்ம எப்படியாவது பேசுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க, எப்படியாவது பேசுவோம். இவனும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தான், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சமந்தான். அந்தஸ்துல உயர்ந்தவன், அந்தஸ்துல தாழ்ந்தவன், செல்வத்துல உயர்ந்தவன், செல்வத்துல தாழ்ந்தவன், நிறத்துல உயர்ந்தவன், நிறத்துல தாழ்ந்தவன், நம்ம குடும்பம் இன்னொருத்த, இப்படி எல்லாம் இஸ்லாம் பார்க்கவே சொல்லாது. இஸ்லாம் ஒரே அடிப்படை தான். தக்குவா யாருக்கு கூட இருக்குதோ அவர் தான் உயர்ந்தவர். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா வ ஜஅல்னாக்கும் ஷுஊப வ கபாயில லிதஆரஃபு. மனிதர்களை, உங்கள் அனைவர்களையும் ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம், உங்களை குலங்களாக கோத்திரங்களாக நாம தான் ஆக்கி வச்சோம். உங்களில் சிறந்தவர் என்றால் இறையச்சம் யார்கிட்ட பெஸ்டோ அவர் தான் சிறந்தவர். ஒருத்தர் துட்டு இருக்கிறதுனால பெரிய ஆள் ஆயிட முடியாது, நிறைய வீடு இருக்குங்கிறதுனால பெரிய ஆள் ஆயிட முடியாது, சொந்த வீட்டுக்காரங்கிறதுனால பெரிய ஆள் ஆயிட முடியாது, சொந்த ஊர்க்காரங்கிறதுனால பெரிய ஆள் ஆயிட முடியாது, செக்கச்சவேடு இருக்காங்கிறதுனால பெரிய ஆள் ஆயிட முடியாது, எந்த வகையிலும் பெரிய ஆளு பெரிய அந்தஸ்துன்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்துல அன்றைக்குள்ள மக்காவுல
இந்த குறைஷி கோத்திரத்தவர்கள் யார் சொன்னால் கேட்பார்களோ அப்படிப்பட்ட தலைவர்கள்ட்ட உட்கார்ந்து பேசணும்னு சலாசலம் முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுக்கக்கூடியதா வர்றாங்க நிறைய. அப்ப உள்ள அந்த பெரிய பெரிய உத்துபா ஷெய்பா போன்ற தலைவர்கள்லாம் சலாசலத்துல பேச வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன செஞ்சுக்கலாம், எப்படி நீங்க இப்படி முகமது இப்படிதான் பிரச்சாரத்தை கொண்டு போவீங்களா, ஒரு புதுமையான கொள்கையை சொல்றீங்களே, இந்த மக்காவில போய் மூதாதையர்களுடைய எங்களுடைய சிலை வணக்கங்கள்லாம் பொய்ன்னு சொல்றீங்களே, லா இலாஹ அப்படிங்கிறீங்க, வணங்கப்படும் தகுதி ஒரு இறைவனுக்கு தான் இருக்கும் என்று சொல்கிறீர்கள், குலத்தால் நிறத்தால் எவனும் சிறந்தவன் ஆக முடியாது என்று சொல்கின்றீர்கள், அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்கின்றீர்கள், ஏற்றத்தாழ்வு கற்பிக்க கூடாது என்று சொல்கிறீர்கள், இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, எப்படியாவது இவங்களை கொஞ்சம் பேச விட்டு நாமளும் என்ன செய்வோம், கொஞ்சம் தாவாவை ஆரம்பிப்போம்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதருக்கு 2 கண்களுமே தெரியாது, பிறப்புல இருந்தே தெரியாது, பிறப்புல இருந்தே அவர் 2 கண்களும் தெரியாது. உம்மாவுக்கு பேரு 2 கண்ணும் மூடப்பட்டவருடைய தாய் உம்மி மக்தூம். உம்மாவுக்கு பேரு உம்மு, பட்ட பேர் உம்மாவுக்கு. ஆத்திகா, அந்த அம்மா பேர் ஆத்திகா. ஆனா மக்களுக்கு மத்தியில் எப்படி அறியப்பட்டாங்க, உம்மு மக்தூம்னு அறியப்பட்டாங்க. 2 கண்களும் மூடப்பட்ட அவருடைய தாய் அப்படின்னு. அதனால அவருடைய பேர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். 2 கண்ணுமே தெரியாது. ஆனால் அல் குர்ஆன்ல கரை கண்டவர். நாமெல்லாம் 2 கண்களும் இன்னைக்கு தெரிஞ்சு குர்ஆன்ல எனக்கு 5 சூரா தான் தெரியும், 4 சூரா தான் தெரியும், குர்ஆனுக்கு இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது, இது திடீர்னு கேட்டா எப்படி அசரத்து சொல்வியா, அல்ஹம்து சூராக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதுன்னு 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா தொழுது கொண்டிருக்கக்கூடிய, தராவிஹ் தொழுது கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பெரியவர்களுடைய நிலை 2 கண்களும் நன்றாக ஒளிமயமாக தெரிந்த பின்னும் கூட குர்ஆனுடைய அர்த்தத்தை கூட பொருளை கூட பார்க்காத எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் 2 கண்களும் தெரியாத ஒரு மனிதர், அன்றைக்கு 2 கண்களும் பிறப்பிலிருந்தே தெரியாத அவருடைய தாயே குருடரின் தாய் என்று சொல்லப்பட்ட அறியப்பட்ட ஒருவர் தான் அப்துல்லா. அவர் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கினால் ஓடி வருவார். குர்ஆன் வசனம் ஏதாவது இருக்குதா சொல்லுங்க, நான் படிக்கணும்னு. அன்னைக்கு அவர் வந்துட்டார். அன்னைக்கு அவர் உள்ள வந்துட்டாரு. அவருக்கு தெரியாது ரசூலுல்லாஹ்வோடு யார் இருக்கிறார், அந்த சபை எவ்வளவு முக்கியத்துவம் மிக்க சபை, அந்த சபையில் சொல்லக்கூடியவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் பெரியவர்கள், சாதா சீதாவான ஆட்கள், ஏழை எளிய மக்கள், குருடா இவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னிலையில நீங்க நிப்பாட்டுறீங்களே, முதல் சபையில நீங்க நிப்பாட்டுறீங்களே, இதெல்லாம் முதல்ல கூடாது, ஆகாது, போகாது அப்படின்னு குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய குறைஷிகள் அங்கு இருக்கின்றார்கள் என்பது கூட அந்த பார்வையற்றவருக்கு தெரியாது. அவர் எதுக்கு வர்றாரு, ஏதாவது ஒரு குர்ஆன் வசனம் வந்தா படிச்சுக்கலான்னு வர்றாரு. யார ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சத்தம் போடுறாரு வாசல்ல இருந்து. இன்னைக்கு ஏதாவது செய்தி இருந்திருக்கான்னு கேட்கிறாரு. எப்படி பாருங்க, நமக்கு 2 கண்ணு இருக்குது, குர்ஆனை திறந்து பார்க்க மனம் இருக்கா? ஒரு சூறாவை சொன்னால் அந்த சூறாவுடைய ஏன் இறங்கியது, எதற்கு இறங்கியது என்று எத்தனை பேரால் துணிந்து சொல்ல முடியுமா? குல் ஹுவல்லாஹ் சூறாவுடைய அர்த்தம் எனக்கு இது தெரியாது, சரத்து இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தில் கட்ஸ் எத்தனை பேருக்கு இருக்கு? அல்ஹம் சூராவுடைய அர்த்தம் இதுதான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதுக்கு இதான் அர்த்தம். எல்லா புகழும் அகிலங்களின் ரட்சகனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இப்படி அடுத்தடுத்து அடுக்கடுக்காக பொருட்களையும் வியாக்கியானங்களையும் சொல்லக்கூடிய துணிவு. இங்கிலீஷ் தெரியுது, ஹிந்தி தெரியுது, தமிழ் தெரியுது, கணக்கு தெரியுது, ஆனா குர்ஆன்ல எத்தனை வசனம் தெரியுது? அந்த பார்வையற்றவர் அவ்வளவு பேராளர்கள். அல்லாஹ் எவ்வளவு அந்தஸ்தை உயர்த்தி வச்சுட்டான் பாருங்க. இந்த குர்ஆன் வசனம் இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. ஆஹா, இப்ப போய் இந்த மனுஷர் வந்துட்டாருன்னு பாக்குறாங்க. யார போய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி சமத்துவம் பேசக்கூடியவர்கள், சகோதரத்துவம் பேசக்கூடியவர்கள், அன்பு பாராட்டக்கூடியவர்கள் யாரும் உலகத்தில் கிடையாது. ஆனால் அன்றைக்கு உள்ள சூழ்நிலை என்னவென்றால், இவ்வளவு பெரிய அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இவங்களை எப்படியாவது இஸ்லாத்தை சொல்லிவிட்டால், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் போன்ற எத்தனையோ பேருக்கு விடிவு காலம் மறந்துடும், பிலால் அலிக்கு விடிவு காலம் மறந்துடும், யாசிர் குடும்பத்திற்கு விடிவு காலம் மறந்துடும், எத்தனையோ பெரும் பெரும் குடும்பங்கள், அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்ற எத்தனையோ சொல்லனா துன்பங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு விடிவு காலம் மறந்துடும் சொல்லி ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, என்ன நினைச்சாங்க மனசுல அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்துல இவர் வந்துட்டாரு அப்படி நினைச்சிட்டாங்க. இப்ப வந்துட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடக்கூடாது.
ஆனா அல்லாஹ் அது பிடிக்கலங்க. அரிசில் இருக்கக்கூடிய ரப் அப்துல்லாவுக்காண்டி இறங்கிட்டான். வசனத்தை இறக்கி வச்சு பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டு போகுது, அங்க சூரா வந்து இறங்குது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களால் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்ட மிகப்பெரிய மகான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். என்ன வசனம்? யாரை பத்தி அல்லாஹ் பேசுறான் தெரியுதா? அபஸ கடுகெடுக்கிறார் ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் பேசுறான். நம்ம யார பத்தி கோபமா இருந்தா என்ன செய்வோம்? கோபமா இருந்தா பேசுவோம் தெரியுமா? அம்மா மேல வாப்பா கோபமா இருந்தாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப தான் சாயா போட்டு தரைய மாட்டிருக்கா அப்படிம்பாங்க. கோபமா இருந்தா என்ன ரொம்ப கோச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த படற்கையில பேசுவோம் தெரியுமா? படற்கையில, அதாவது முன்னாடிதான் இருப்பான் ஆளு, ஆனா பின்னாடி பேசுற மாதிரி பேசுவோம். ஆமா ரொம்ப தான் கோபம் வருது இவருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவோம். இந்த மாதிரி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லக்கூடிய வார்த்தை தான் அபஸ. அபஸனா என்ன அர்த்தம் தெரியுமா? கடுகு எடுக்கிறாரு, தவல்லா முகம் சுளிக்கிறாரு, அஞ்சாஹுல் ஆமா பார்வையற்றவர் அவரிடத்தில் வந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியுமா நபியே, உங்களுக்கு தெரியுமா நபியே, பார்வையற்றவர் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு தேடல் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் வரிகளையும் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அழகழகாக அப்படியே உள்வாங்கி நடக்கக்கூடியவர் இவர்தான். உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்களே அவங்க கிடையாதுன்னு கண்டிக்கிறான். இந்த வசனத்தை போய் பொருள் பாருங்க. 20 வசனங்கள்ங்க அபஸவத்தவல்லால ஆரம்பத்துல 20 வசனங்கள் இறங்கி வைக்குது. யாருக்கு? யாருக்கு? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹுடைய அந்தஸ்தை அப்படியே அல்லாஹ் அர்ஷ் அளவுக்கு உயர்த்திட்டான். 2 கண்களும் இல்லை, அது மட்டும்தான் அவருக்கு குறை. ஆனா அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்துட்டான் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய நேர்த்திய பாருங்க. ரசூலுல்லாஹ் நபிதான் என்பதற்கு இந்த வசனங்கள்லாம் ஒரு சான்றுங்க. ஏன்னா எந்த ஒரு நபி எந்த ஒரு தலைவராவது மக்களுக்கு மத்தியில தன்னுடைய அந்தஸ்துக்கு கொஞ்சம் கலங்க நம்பிக்கை விடுவாங்களா? இங்க என்ன தெரியுமா ஆச்சு? இந்த வசனம் இறங்கியது அப்படியே மக்கள்கிட்ட சொன்னாங்க, இப்படி ஒரு வசனம் வந்துருச்சு. ஏன்னா அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் நினைத்தது இருக்கின்ற குறைஷிகளுக்கும் தெரியாது, வருகின்ற அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமுக்கும் தெரியாது. அப்படிதானே? யாருக்கு மட்டும் தான் தெரியும்? ரப் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவங்க சொல்றாங்க அல்லாஹ் எப்படி ஒரு வசனத்தை இறக்கி வச்சுட்டான் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் விஷயத்துல. நான் மனசுல நினைச்சதை அல்லாஹ் வெளிப்படையாக சொல்லிவிட்டான்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து எப்போ அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வந்தாலும் சரி ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யாருக்காக அல்லாஹ் என்னை கண்டித்தானோ, அரிசில் இருக்கின்ற ரப் என்னை கண்டித்தானோ அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வருகிறார், வருக வருக வாங்கலாம். குர்ஆன் மீதுள்ள ஈடுபாடு ஒரு மனுஷனை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. இந்த அந்தஸ்துகளை எப்பவுமே அல்லாஹ் ரப்பு தந்துருவாமா, எப்பவுமே சரி. நம்ம குர்ஆனோடு கரெக்டா டைப் வச்சுட்டா இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாம் தெரியலாம். ரப்பிடத்திலே நாம் தான் உயர்ந்தவர்கள். உலகத்தில் சொத்து இல்லாமல், சுகம் இல்லாமல், சரியான வருவாய் இல்லாமல் நாம் உலகத்தில் அல்லோலப்படுவதை போன்று தெரியலாம். அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனோடு கொள்கின்ற தொடர்புகளை வலுப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அது நம்மளை இந்த உலகத்திலும் உயர்த்தும். இன்ஷா அல்லாஹ் மறு உலகத்தை அடைஞ்சிரும், டாப் லெவல்ல கொண்டு போயிடும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கின்றது. இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் எப்படிப்பட்ட சாதனையாளர் என்பதை நீங்க விளங்கிக்கணும். 2 கண்ணும் தெரியல, அவர் என்ன செஞ்சிருக்கிறார் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணம். மதீனாவில இருந்து அந்த அக்கபா உடன்படிக்கை போட்டாங்களா, அக்கபா உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு ஹிஜ்ரி 11 நபித்துவம் 11 12 ஆண்டுகள், அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி உள்ள 2 ஆண்டுகள்ல நடந்துச்சு. அப்ப மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த புதிய முஸ்லிம்களுக்கும் வருகின்ற அல்லது போய் தாவா செய்ய தேவைப்படுகின்ற நிலைமை இருந்துச்சு. ஒரு ஆசிரியர் தேவைப்பட்டுச்சு. அங்க போய் வீடு வீடா புகுந்து இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும். இஸ்லாமியர் மக்களுக்கு மத்தியில் குர்ஆனை தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அதற்கு அனுப்பப்பட்டவர் தான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அனுப்பப்பட்ட இன்னொரு ஆசிரியர் யாரு? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். இன்றைக்கு மதீனாவிலே மஸ்ஜிது நபவியை பார்க்கின்றோம், குபா பள்ளிவாசலை பார்க்கின்றோம், கிப்லத்தைன் பள்ளிவாசலை பார்க்கின்றோம், இன்னும் எண்ணற்ற பள்ளிகளை பார்க்கின்றோம், ஜன்னத்துல் பக்கியை பார்க்கின்றோம், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். ஜியாரா என்று மதீனாவை சுத்துகின்றோம். மதீனாவிலே இவ்வளவு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கும் இஸ்லாமிய ஹிலாஃபா ஏற்படுவதற்கும் அடிப்படையாக வித்திட்ட 2 பெரும் ஆசிரியர்களில் ஒருவர் யாரு?
கண் பார்வையற்ற, 2 கண்களும் தெரியாத அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். நம்மளாம் 2 கண்ணும் தெரிஞ்சு என்ன சாதித்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே? இந்த குர்ஆன் எவ்வளவு பெரிய ஒரு சாதனையாளர்களையும் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. இவரை பற்றி இன்னொரு வசனம் இருக்குங்க சூரத்து நிசாவுல. அந்த வசனம் எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல யுத்தத்தை யாரெல்லாம் யுத்தத்துக்கு போகாம இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி கண்டிச்சு ஒரு வசனத்தை இறக்குறான். யாரெல்லாம் யுத்தத்திற்கு செல்கின்றார்களோ அவர்கள், யுத்தத்துக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே அவர்களை விட சிறந்தவர்கள் யுத்தத்துக்கு செல்பவர்கள். நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டும் சமம் கிடையாது. யுத்தத்துக்கு பதில் யுத்தம் வாங்கன்னா வருவாங்க, சில பேர் இருந்துக்குவாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். உஹது யுத்தம் வாங்கன்னா சில பேர் வருவாங்க, சில பேர் இருந்துக்குவாங்கன்னு வச்சுக்குவோம். இருந்தவர்கள் வந்தவர்களை விட ஒருபோதும் சிறந்தவராக முடியாது. வந்தவர்கள் தான் சிறந்தவர்கள், யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் தான் சிறந்தவர்கள். இந்த வசனம் வந்த உடனே கவலை யாருக்கு தெரியுமா வந்துச்சு? இந்த கண்ணு தெரியாதவருக்கு வந்துச்சு. அவர் போயிட்டாரு ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னால் யுத்தத்திற்கு வர முடியவில்லையே, 2 கண்களும் தெரியாத எனக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ள முடிய வாய்ப்பில்லாமல் இருக்கின்றதே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கின்றதே என்று சொல்லி வருத்தப்பட்டு கவலை கொண்டு இருக்கின்றார். இந்த நேரத்துல அல்லாஹ் வசனத்தை இறக்கி வச்சான் இவருக்காக வேண்டி. இவருக்கு மட்டும் இல்ல, இவரை போன்றவர்களுக்காக வேண்டி. யாரெல்லாம் காரணம் இல்லாமல் யுத்தத்திற்கு வரவில்லையோ அவர்களுக்கு, பிற காரணத்தோடு யுத்தத்துக்கு வரவில்லையோ அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. காரணம் இல்லாமல் வராம இருந்தா தான் பிரச்சனை. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாங்க, எப்பா உங்களுக்கான வசனம் இது, உங்களுக்கான ஒரு பிளேஸ் கிடைச்சிருச்சு, உங்களுக்கான சலுகை கிடைத்து விட்டது. உங்கள் போன்றவர்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுடைய கவலைக்கு அரிசிருக்கக்கூடிய அல்லாஹ் இறக்கி வைத்த வசனம். கண்கள் தெரியாதவர்கள், அல்லாஹ் சொல்ற கண்கள் தெரியாதவர்களுக்கு யுத்தத்தில் வருவதற்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்கள் தெரியவில்லை என்றால் யுத்தத்துக்கு என்ன கடமை இருக்குது? அப்ப எல்லா வகையிலுமே. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்வதற்காக நியமிக்கப்பட்டவர் பிலால் என்று தெரியும். இன்னொருவர் யார்? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் தான். உங்களுக்கு நோம்பு நேரத்துல நமக்கு தெரியும் 2 பாங்கு சொல்லுவாங்களா? 2 பாங்கு சொல்லுவாங்கல்ல. முதல் பாங்கு ரசூலுல்லாஹ் காலத்துல சொல்றது யார் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது பாங்கு சொல்றது யார் தெரியுமா? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னா சாப்பிடுங்க, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொன்னா நிறுத்துங்கம்பாங்க. ஏன்னா இவங்க சொல்ற பாங்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போஸ்டிங். 2 அன்றைய காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்ட கருப்பர் இனத்தை சார்ந்த பிலால், அன்றைய காலத்தில் மதிப்பிழந்து கவனிக்கப்பட்ட கண் பார்வையற்ற ஒரு குருடர், இருவருக்கும் அல்லாஹ்வுடைய சபையிலே அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சு. பாங்கு என்கின்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து. இது மட்டுமல்ல, இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரசூலுல்லாஹ் எங்க கொண்டு போயிட்டாங்க பாருங்க. எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ் ஊரை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு பயணத்துக்கு போவாங்களோ அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல கலீஃபாவாக இருந்தது யார்தான்? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு தான். பத்ர் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போயிருக்கும் போது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்க சீட்ல உட்கார வச்சுட்டாங்க. நீங்க தான் இப்ப பொறுப்பு, நாங்க போயிட்டோம் அப்படின்ட்டாங்க. உஹது யுத்தம், நிறைய யுத்தம், கிட்டத்தட்ட 10 பயணங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரிப்ளேஸ்மெண்டா இருந்த நபர், இருந்த சிறப்பிற்குரிய அந்தஸ்து பெற்ற ஒரு மனிதர், மாமனிதர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா ஒரு நபருக்கு இவ்வளவு அந்தஸ்து கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து பாருங்க. குர்ஆன்ல, ஹதீஸ்கள்ல அவரை பற்றி வராத புகழுரை, எவ்வளவு புகழுரை. இதையெல்லாம் தாண்டி கடைசி கட்டமா ஒரு நிகழ்வுங்க அவருடைய வாழ்க்கையில. உண்மையிலே சொல்றேன், 2 கண்கள் சரியாக இருந்து, நாவு தெளிவாக இருந்து, காதுகள் சரியாக கேட்டு, கால்கள் கைகள் என்று அல்லாஹ் அனைத்து உறுப்புகளையும் சரியாக இயங்க செய்த நாம் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு காதிசியா யுத்தத்தின் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் நிக்கிறாங்க, எனக்கு பொறுப்பு கொடுங்கன்னு. அவங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலுகை அளித்து விட்டான். ஆனால் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு இந்த சலுகை பிடிக்கல, யுத்தம் நான் செய்தாக வேண்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், எனக்கும் ஷஹீதின் மீது ஒரு அந்தஸ்து இருக்கின்றது என்று கண்களை தெரியாத ஒருவர். அப்ப அந்த படை தளபதி என்ன கேட்பாங்க? என்னங்க செய்வீங்க நீங்க? கண்ணு தெரியலன்னா போய் நின்னுக்கிட்டு நம்மாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய குழப்பம், என்னங்க செய்வீங்க? என்ன பணி செய்வீங்க? உங்களால என்ன முடியும்? அப்ப அவர் சொல்றாரு, எனக்குன்னு ஒரு வேலையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடியை என்னிடத்தில் தந்து விடுங்க. கொடியை தந்து என்ன படை முன்னாடி நிப்பாட்டிக்கிடுங்க, நான் நிப்பேன். என்னால் புறம் முதுகிட்டு ஓட தெரியாது, எனக்கு ஓடுவதற்கு தடமும் தெரியாது. நீங்கள் எந்த இடத்தில் நிப்பாட்டினீர்களோ அந்த இடத்தை விட்டு என்னால் அசையவே முடியாது, எனக்கு அந்த வேலையை தாங்க. கடைசியில் அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுச்சு அவருடைய பேராவலின் காரணமாக.
காதிசியா யுத்தத்திலே அவர் ஷஹீதாகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதருக்கு யார் அல்லாஹ் சொல்ல வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா, யார் நம்முடைய பாதையிலே முயற்சிக்கின்றார்களோ அவர்களுக்கு வழிகளை நாம் ஏற்படுத்தி தருவோம். அல்லாஹ்விடத்திலே இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அதிகமாக நாம பிரார்த்திக்க, யா அல்லாஹ் சிறப்பான நேரான பாதையிலே நாங்கள் நிற்க வேண்டும், உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும், முஸ்லிம்களாக நாங்கள் வாழ வேண்டும், முஸ்லிம்களாகவே நாங்கள் மரணிக்க வேண்டும் என்று நாம் உறுதியாக நிற்போம் என்று சொன்னால், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் வழங்கிய பதவிகள், அது போன்ற பதவிகள்ல நாமும் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் பெறலாம். அல் குர்ஆனின் மூலமாக அந்தஸ்து உயர்ந்த இன்னும் எத்தனையோ பேர்கள் வரலாற்றிலே இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையினால் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.